அனைவருக்கும் வணக்கம். ஜோஷே இல்லையே. குட் மார்னிங். தேங்க்யூ. ஸோ 3 நாளாக நம்ம வந்துட்டு மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். மார்ச் 8லேருந்து எம்டி வந்துட்டு நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லொக்கேஷன்லேயும் ஒரு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மகளிரையும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு டெய்லி, அதாவது மகளிர் தினத்தை அன்னைக்கு மட்டும்தான் மகளிரை கொண்டாடணுங்கிறது கிடையாது. எல்லா நாளும் மகளிரை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு முன்னோட்டமாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு மைக்கில் பேசும்போது ஸ்கிரிப்ட் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அனைவருக்கும் வணக்கம், மகளிர்னா இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிருத்தன்யா மேடம் வந்துட்டு நேற்றுக்கு சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் கேஷுவலாக பேசும்போது ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் கேஷுவலாகவே பேசக்கூடாது, உங்களுக்கு பிழை இல்லாமல் அப்போ தான் வந்துட்டு பேச வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்தது. ஸோ இந்த இன்னைக்கு வந்துட்டு எனக்கு என்ன மைண்டில் தோணுதோ நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்திருக்கேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நமக்கு கிருத்தன்யா மேடம் வந்திருக்காங்க. எல்லா நாளும் நம்மக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க மோட்டிவேஷ்னலாக. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும், லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம சக்ஸஸாக இருப்போம், அடுத்த லெவல் போவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு 3 நாளாக நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது மாதிரி தான் நான் இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க. சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் யூடியூப் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா லைவ் போயிட்டுருக்கு. இப்போ பார்க்க முடியலனாலும் வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம கடையை பற்றி நிறைய பேர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு எம்ப்ளாயும் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு நம்ம கடையோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ நம்மளோட கடை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், மற்ற கடை செட் ஆகிறதுக்கான பெரிய எக்ஸாம்பிளாக வந்துட்டு இருந்திருக்கு. எல்லாருமே நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, கடை எல்லா பொருளும் ஒரு இடத்துல இருக்குது, போய் வாங்கணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எல்லாரும் மற்ற கடைகளும் ஜெயச்சந்திரன்லேருந்து போத்தீஸ்லேருந்து நம்ம கடையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ அதில் நம்ம வந்துட்டு பெருமைப்படணும். கிளாப் பண்ணலாமே. இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஸ்டேஜில் நம்ம எம்டி வந்திருக்காங்க. உங்களை எல்லாரையுமே வந்துட்டு பெருமைப்படுத்துறதுக்கு கூடயே நட்ராஜன் சார் சிஓ அவரும் இருக்காரு. வைத்தியநாதன் சார் வந்திருக்காரு. உமாபதி சார் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இவ்வளோ நாளாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க கிருத்தன்யா மேடமும் மேலே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நேரம் மைக்கை பிடிச்சிட்டு பேச விரும்பல. நீங்கள் உங்களோட ஷோவை என்ஜாய் பண்ணுங்கள். கிருத்தன்யா மேடம் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பேசுனீங்க ஸ்ருதி. கை தட்டக்க உங்களுக்கு. வணக்கம். நல்லா சத்தமா வணக்கம். என்னை பொதுவாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஜனங்க ஏன் என்னை கூப்பிடுதுன்னே தெரியல. நான் பண்ணுறதெல்லாம் பேசிக்கலாம் மனசுலேருந்து பேசுறது மாத்திரம்தான். நீங்கள் அது பண்ணிடணும் இது பண்ணிடணும் அப்படின்றதெல்லாம் தாட் ப்ராசஸே எனக்கு கிடையாது. அதனால எனக்கு வந்து சுத்தமான தமிழ்லாம் பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சென்னை லோக்கல் தமிழ் தான். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுகிற மாதிரி ஃப்ரீயாக பேசலாமா? அப்புறம் சார் கிட்ட போயிட்டு சொல்ல மாட்டீங்களா, சார் அவங்க வந்து பேசினாங்க என்னவோ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க பேசின மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டுருக்கணும்னு சொல்லிட்டுலாம் சண்டை பிடிக்க மாட்டீங்களே, போட மாட்டீங்க? ஓகே. சரவணா ஸ்டோர்ஸில் நீங்கள் வேலை செய்கிறப்போ வந்து காரில் வந்து இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த 10 ரூபாவுக்கான வேல்யூ தெரியாது. 10 ரூபா என்ன 20 ரூபா என்ன, ஒரு அங்கேருந்து இங்கே பெட்ரோல் போட்டு வரத்துக்கு 100 500 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஆனால் 3 பஸ்ஸு மாறி நடந்து அந்த ஒரு பைசாவுக்கும் மிச்சம் பிடிச்சி வர குடும்பங்க இருக்குல்ல, அவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவ தான் நான். அதனால உங்களெல்லாம் பார்க்குறப்ப வந்து சேல்ஸ் உமனாக பார்க்க தெரியல, நம்மளுக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்றதுல ஒரு அங்கமாக இருக்கிற
நீங்கள் சபாபதி சார் இந்த எம்டி இந்த மாதிரி இடத்துல பேசுறது வந்து எனக்கு தான் பெருகும் சார். தமிழில் பிடிக்காத வார்த்தை அட்வைஸ். ரைட்டா? உங்களுக்கு தெரியாத அட்வைஸ் ஏதாவது இருக்குதா சொல்லுங்களேன். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. நாங்க அழகான பெண்மணிகள், கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டோம், இப்படிதான் உன்னையே வெறிச்சு பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்கு தெரியாத அட்வைஸ் இருக்கா? பிறந்த செகண்ட்ல இருந்து காது பிரிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பொண்ணுன்னா இருக்கிற இடம் மாத்திரம் தான் தெரியணும், சிரிச்சா சத்தமே கேட்க கூடாது, அச்சமா இருக்கணும், மடமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நாணமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், குடும்பத்தையே தலை மேல தூக்கி வச்சுட்டு காப்பாற்றணும். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தீனா நீ குடும்பத்துக்கு அட்வைஸா பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஒரே நாள் ஸ்ருதி சொன்ன மாதிரி ஒரே நாள் சரி பெண்கள் தினம் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பெண்மை, தியாகம், தெய்வம், மகாலட்சுமி, உன்ன மாதிரி யாருமா, நீ தான் குடும்பத்துக்கு தூணு அப்படின்னு சொல்லிட்டு உச்சி மேல உச்சி குளிர்ற அளவுக்கு கொண்டாடிடுவாங்க. நான் சரவணா ஸ்டோர்ஸை சொல்லலை, இந்த உலகத்தோட வழக்கத்தை சொல்றேன். ரைட்டா? ஏன் இவ்வளோ கொண்டாட்டம்னா அடுத்த 364 நாளைக்கு நம்ம மிதியடியா இருக்கணும்ல. இப்போ நான் இது சொல்றது வந்து கோவப்படுறதுக்காக கிடையாது, இல்ல புரட்சி பேசுறதுக்காக கிடையாது. நம்ம உட்கார்ந்து சில டைம் யோசிச்சாலே போதும், இந்த சமூகம் கொடுக்குற ப்ரெஷருக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெஷருக்கும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நம்ம போயிட்டு காட்டில் உட்காந்துக்க முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். இல்ல எனக்கு இந்த உலகம் பிடிக்கவே இல்லை, சமூகத்துல போற இந்த ஆண்கள் எல்லாம் கெட்டவங்க, நான் மாத்திரம் தான் நல்லவ, ஐயோ பாவம் நான் பரிதாபம்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமா? போகாது. சரி, போக முடியலன்றதுக்காக மூலையில உட்காந்துட்டு ஐயோ நான் ஏன் பொண்ணா பிறந்தேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நான் ஏன் ஏழை குடும்பத்துல பிறந்தேன்னு சொல்லிட்டு புலம்பின்னு உட்காந்துன்னு இருக்க முடியுமா? கேட்கலையே. சோ புலம்பவும் முடியாது, ஓடவும் முடியாதுன்னா நான் என்னதான் பண்ணணும்? நான் என்னதான் பண்ணணும்? உட்காந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். சரியா? நான் வந்து சைக்காலஜிஸ்ட். பல விதமான குடும்பங்கள்ல இருந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்துருந்துச்சு, விவாகரத்து. ஏன் விவாகரத்து? அந்த பொண்ணு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தது. ஏன் ஒரு குழந்தை இருக்கு, விவாகரத்து முடிஞ்சு இப்போ 9 மாசம் ஆகுது, அந்த குழந்தைக்கு 1.5 வயசோ என்னவோ, அவ்வளோ மன கஷ்டத்துல என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் ஏன் விவாகரத்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எதுக்காக? ஆசாசி. அது வேற லவ் மேரேஜ். 3 வருஷம் லவ் பண்ணிட்டு அப்பா அம்மாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட முகத்தை கூட அப்பா பார்க்கறதுக்கு வரல. வந்துட்டு விவாகரத்து முடிஞ்சு இப்போ 9 மாசம், அவ்வளோ மன கஷ்டம். லவ் மேரேஜ் தானே, ஏன் விவாகரத்து சொல்லுங்க பாப்போம்? புரிதல் கிடையாது. வேற மைக்குன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம். ஏன் விவாகரத்து? ஈகோ ப்ராப்ளம். ஈகோ ப்ராப்ளம். வேற செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல. இந்த இந்த பொண்ணோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அங்க நடந்தது என்னன்னா, இந்த பொண்ணு இருந்த ஊரு பெரம்பூர், பையன் இருந்த ஊரு இந்த கூடுவாஞ்சேரி கிட்ட. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு தூரம். இந்த பொண்ணு வேலை செய்யறதுக்காக வேண்டிய இடம் வந்து வேளச்சேரி கிட்ட எங்கேயோ வரணும். இப்போ கல்யாணம் ஆன பிறகு ஒரு கிட்டத்தட்ட காலையில 2.5 மணி நேரம் 3 மணி நேரம், சாயந்தரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போறதுனால ரொம்ப அசதி ஆகுது, உடம்பு அசதி ஆகுது. ஸோ என்ன சொல்லுது, சரி நம்ம வந்து இங்கேயும் வேணாம் அங்கேயும் வேணாம், நடுவுல ஒரு இடமா நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில உங்க வீட்டுல இருந்துட்டு கூடுவாஞ்சேரியில போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நியாயமான கோரிக்கையா அநியாயமான கோரிக்கையா? ஆனா மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, மாமனார் கூட கிடையாது, மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதானே கல்யாணம் பண்ணின்னு வந்தா, எதுக்கு இவ்வளவு சொகுசு, நாங்கெல்லாம் கஷ்டப்படல, கஷ்டப்படாமையா வளர்ந்தோம், 2 மணி நேரத்துக்கு இதுலயே வந்து குடும்பத்துக்கு பிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எதுக்கு நம்ம அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுக்கணும், சும்மா இருக்க சொல்லு, போயிட்டு வர சொல்லுன்றாங்க.
சரின்னு இந்த பொண்ணு இன்னும் 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அதுக்குள்ள பிரெக்னன்சி ஆயிடுது. பிரெக்னன்சி ஆயிட்ட பிறகு இன்னும் அசதி ஜாஸ்தி ஆகவே இன்னும் ப்ரெஷர் போடுது. இந்த சண்டை இப்படி ஆரம்பிச்ச சண்டை அப்படியே பெருசாகி 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 ஒரு வார்த்தை பேச இன்னொருத்தவங்க ஒரு வார்த்தை பேச உனக்கு என் மேல இவ்வளவு கூட லவ் இல்லையே, விவாகரத்து முடிஞ்சு போச்சு, கட் ஆயிடுச்சு. இப்ப இதுல யாரு நியாயம் யாரு நியாயம் இல்லை சொல்லுங்க பாப்போம். பையன் விட்டுட்டு வரமாட்டேன்றான். ஏன் வரமாட்டேன்றான்? அம்மாவை விட்டுட்டு பையன் வரமாட்டேன்றான். ஏன் வரமாட்டேன்றான்? என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. எங்க அப்பா அம்மா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்து வளர்க்குறப்போ நான் ஒரே பையன் அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு நீ கல்யாணம் ஆகி வந்தவ உன் பேச்சை கேட்டுட்டு நான் வந்துட்டேன்னா என்னை வளர்த்தவங்க நான் கீழே போட்டு மிதிக்கிறல்ல. நியாயமா நியாயம் இல்லையா? இங்கதான் இருக்கிறீங்களா இல்ல யார் பெத்த பிள்ளையோவா? இப்போ இந்த ஸ்டோரியை அப்படியே பக்கத்துல வச்சிருங்க. இன்னொருத்தவங்க லவ் மேரேஜ் பையன். ஆனா அந்த லவ் மேரேஜ்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க வீட்டுல போயிட்டு சொல்றப்போ அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. நாங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேன்றா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை எப்படியோ 1 வருஷத்துல பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஃபோக்கஸ் இருக்கட்டும், இல்லைன்னா நான் சொல்ல வர்றது புரிஞ்சுக்காது, நியாயம் அநியாயத்துல விட்டுற மாட்டீங்க. இதே சிச்சுவேஷன் ரிவர்ஸ். இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுதுன்னா, நான் கல்யாணம் பண்றேன்றப்போ நீங்க 2 பேர் வானான்னீங்கல்ல, இல்ல அப்போ என்ன பிடிக்கலல்ல, நான் வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு. ஸ்லோவா நச்சரிப்பு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஹஸ்பண்ட் வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தா 1 நாள் சண்டை, 1 வாரம் சண்டை, 1 மாசம் சண்டை. லாஸ்ட்ல அந்த பையன் கிட்ட ப்ரெஷர் கொடுத்துச்சு, நானா உங்க அப்பா அம்மாவா முடிவு பண்ணிக்கோ, நான் வேணும்னா அவங்களோட சகவாசமே வச்சுக்காத. இது நம்புற மாதிரி இருக்கா? உண்மை. யூகேக்கு கூட்டிட்டு போயிடுச்சு, அப்பா அம்மாவை இங்க விட்டுடுச்சு. இப்போதைக்கு 5 வருஷம் ஆகுது. அந்த பையன் ஒரே ஒரு ஃபோன் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு போட்டு பேசல, அம்மா அப்பா எப்படி இருக்கிற. அவன் என் ஃப்ரெண்டு. நான் கேட்குறேன், ஏண்டா நீ லவ் பண்ணு, ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது அவ வரல உன் வீட்டுக்கு வரல பரவாயில்ல, அது கூட ஓகே. உன்னை பெத்து வளர்த்தவங்க, நீ ஒரே பையன், உனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கிறா, நீ கட் பண்ணிட்டு போலாமா அப்படின்னா என்ன பண்றது? எனக்கு தலைவலி ஜாஸ்தியா இருக்குது, என்னால நான் இது 2 இடத்துலயும் இங்க பொண்ணுங்க தான் காரணம். ஒண்ணு பையனை பொண்டாட்டி கூட வாழ வேணாம், இன்னொன்னு அப்பா அம்மா கிட்ட போவானா. இதுல எந்த பொண்ணு நியாயம் எந்த பொண்ணு அநியாயம்? அந்த ஆண்கள்ல யாரு செஞ்சது கரெக்டான செயல்? விவாகரத்து கரெக்டா இல்ல அப்பா அம்மாவை கட் பண்ணி விட்டது கரெக்டா? கட் பண்ணி விட்டது கரெக்டா? எது கரெக்ட்? விவாகரத்து கரெக்டா? விவாகரத்து தான் கரெக்ட். பெண்கள் நீங்க என்ன சொல்றீங்க? அங்க இருந்து குரல் பயங்கர உயரமா வந்தது, நீங்க என்ன சொல்றீங்க? தாயை விட்டுறவங்கலாம் பொண்டாட்டிய குடிப்பீங்களா? சாக்லேட் மில்க் ஷேக் நான் கொஞ்சம் இப்போ உடம்பு குறைக்கலாம், சுகர் கட்ல இருக்காங்க, அவங்க குரல் எவ்வளவு ஓங்கி ஒலிச்சுது. அப்பா அம்மாவை விட முடியாது. யாரு பையன் விட முடியாதா, பொண்ணு விட முடியாதா? பொண்ணும் சரி பையனும் சரி அப்பா அம்மாவோ விடக்கூடாது. வேற யாராவது உங்களோட ரீசன்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஏன் விவாகரத்தை தான் சரி, ஏன் அப்பா அம்மாவை விடக்கூடாது, எது சரி? 2 பேருமே விடக்கூடாது. அப்ப நம்மள மரத்துல கட்டி வச்சு இந்த சைடுல ஒண்ணு இழுக்க ஒண்ணு சைடு நடுவுல 2ஆ பொழக்கிறமே நம்ம. ஹஸ்பண்டையும் விடக்கூடாது, பொண்டாட்டியும் விடக்கூடாது. நடராஜன் சார், நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? அம்மா அப்பாவும் வேணும், எனக்கு ஒய்ஃபும் வேணும். ஏன்னா என் ஒய்ஃப் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால் அவளும் எனக்கு ஒரு தாய். அதனால எனக்கு என் ஒய்ஃபும் வேணும், என் அம்மாவும் வேணும், இவங்களும் வேணும். பியூட்டிஃபுல் ஆன்சர். எனிபடி எல்ஸ்? விமன் ஏதாவது சொல்றதுக்கு விரும்புறீங்களா?
பாருங்களேன், நம்ம பயப்படக்கூடாது. இது நான் வந்து எனக்கு எல்லா ஆன்சரும் தெரியும், இங்க பாரு நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றதுக்காக வரல. நம்ம உட்கார்ந்து யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட். எல்லாரும் எங்க கை வச்சுக்கோங்க பாப்போம், இப்படி வச்சுக்கோங்க பாப்போம், சீக்கிரமா டக்குன்னு பண்ணணும். கை வச்சுக்கோங்க பாப்போம், கண்ணத்துல கை வைங்க. எங்க கை வைக்க சொன்ன? எங்க வைக்க சொன்ன கைய? கண்ணத்துல தானே வைக்க சொன்ன. கண்ணத்துல வச்சீங்களா, கேட்டதை பண்ணீங்களா, இல்ல பார்த்ததை பண்ணீங்களா? நான் தான் தெளிவா சொல்றேன்ல, கண்ணத்துல கை வைன்னு. லூசா இந்த உலகம் சுத்துச்சுன்னா, நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் லூசா இருந்துச்சுன்னா, நம்மளும் ஓ இதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஈயர்ச்சாங் காப்பியா பண்ணிட்டு இருப்போம். நம்ம மைண்ட்ல ஒரு யோசனை வரும், அதான் ரைட்னு நினைச்சுப்போம். உலக வழக்கம் இதுன்னு சொல்லிட்டு அநியாயத்துங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த கேள்விக்கு அப்பா அம்மாவை தான் நான் சூஸ் பண்ணுவேன், பொண்டாட்டியை தான் நான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்கன்னா, இந்த சமுதாயத்தோட பிரெயின் வாஷ். அது சமுதாயத்தோட பிரெயின் வாஷ். யாராவது ஒருத்தவங்களை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து ஈயர்ச்சாங் காப்பி யோசிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். உண்மையிலேயே யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு டைரக்டா எந்த ஆன்சருமே கிடையாது. பக்கத்துல வச்சிருங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு திரும்ப வருவோம். இப்ப சொல்லுங்க, உங்க சேர்ல ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க யார்? நீங்க யார்? யார் நீ? சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு சொல்லுங்க, யார் நீங்க? கவிதா. இந்த ஃபுல் சென்னைய வடிகட்டி தேடினீங்கன்னா அட்லீஸ்ட் 1335 கவிதா இருப்பாங்களா? நீங்க உங்க பேரா சொல்லுங்க, நீங்க யார் சொல்லுங்க? மகளிருங்க மேடம். மகளிருங்களா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஆடு மாடா? நான் உங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னு தானே கேட்டேன். மகளிர் அப்படின்னா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் மகளிர், அது பொது அடையாளம். நான் கேட்டுட்டு இருக்கிறது நீங்க யார்? நீங்க யார்? நான் தான். ஹலோ, அவங்க மகளிர்னா இவங்க பெண்ணா? பெண்ணு கரெக்ட் தான், அதுல சந்தேகமே இல்லை. உங்களை பார்த்தாலே பொண்ணுன்னு தெரியுது. சில பேரை பார்த்தா தான் தெரியாது. உங்களை பார்த்தாலே பொண்ணுன்னு தெரியுது, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க நாயா? நீங்க சொல்ற நான் யாருன்னு சொல்றப்போ அது பொதுப்படையான அடையாளம் கிடையாது. நீங்க யாரு? நானு. போன் பண்ணா யார் பேசுறது? நான் பேசுறேன். யார் பேசுறது? நான் ரெஸ்யூம் அனுப்புறேன். யாரு? நானா? யார் நீங்க? அதான் அந்த நான் யாருன்னு கேக்குறேன். யார் நீங்க? பேரு சொன்னீங்கன்னா பாக்யலட்சுமி ரைட்டா? தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 8535 பாக்யலட்சுமிங்க இருக்கிறாங்க. எந்த பாக்யலட்சுமி நீங்க? யார் நீங்க? யோசிங்க, யார் நீங்க? மனுஷன். மத்தவங்க எல்லாம் பேயா? மனுஷன்ற அடையாளம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க யார்? பாக்யலட்சுமி யார்? பாக்யலட்சுமி இது போட்டது என்ன சார்? சரவணா ஸ்டோர்ஸ்ல அப்படியே ஃபயர் கிராக்கர்ஸ் மாதிரி விமன் சொன்னீங்க, யாரும் பதில் பேச மாட்டேன்றாங்க. கொஞ்சம் வாட்டர் கொடுங்க. நான் அலமேலோட பொண்ணு. கரெக்ட். அலமேலோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் கை தட்டுங்க. உன் பேர் என்னம்மா? கார்த்திகா. நான் கார்த்திகா. நான் அலமேலோட பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல. அண்ணன் தம்பிங்க யாராவது இருக்காங்களா? யாரோட தம்பி பேர் என்ன? சந்தோஷோட அக்கா. வேற என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அப்பா கிடையாது. எங்க வேலை செய்றீங்க? எந்த வேலையில? எந்த டெசிக்னேஷன்? ஜுவல்லரி ஷாப்ல நான் கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கிற அலமேலு. சரவணா ஸ்டோர்ஸ்ல வேலை செய்யற அலமேலு ரைட்டா? இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இந்த காலேஜ்ல படிச்சேன்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா, நான் யாருன்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னாலே இன்னாரோட சம்பந்தம், இன்னாரோட உறவு முறை, இன்னாரோட பையன், இன்னாரோட பொண்ணு, இன்னாரோட அம்மா அப்பா, இன்னாரோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தினாதான் நம்ம யாருன்றதே முன்னாடி வருது.
ரைட்டா? சோ உறவு முறைகள் ரொம்ப தேங்க்ஸ் அலமேலு. கரெக்டா சும்மா நச்சுன்னு பாயிண்ட புடிச்சீங்க. அலமேலுக்கு வந்து எல்லாரும் கை தட்டுங்க. சாரி, கார்த்திகாவுக்கு வந்து எல்லாரும் கை தட்டுங்க. அலமேலு வந்து அவங்க அம்மா. இந்த உறவு முறைகள் இல்லைன்னா நம்ம ஆளே கிடையாது. ரைட்டா? நான் யாருன்னு சொன்னாலே உறவு முறைகளை வச்சு மாத்திரம் தான் சொல்லணும்னா ஒரே ஒரு உறவு முறைக்கு மாத்திரம் போந்து போட்டு அட்டாச் ஆயிட்டு நான் இவங்களோட பொண்ணு கடைசி வரைக்கும் எங்க அப்பா மாத்த இல்ல என் மனைவி இவங்களுக்காக மாத்திரம் தான் பண்ணுவேன், இவங்களுக்காக மாத்திருவேன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தவங்களோட மாத்திரம் போட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹலோ இங்கதான் இருக்கிறீங்களா? இதெல்லாம் அம்மா அப்பா எல்லாம் ஒரு உறவு முறைனா இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான உறவு முறை எது? ஹஸ்பண்ட். இன்னும் அதை விட ரொம்ப 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 முக்கியமான உறவு முறை மனைவி. அதை விட ரொம்ப 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 முக்கியமான உறவு முறை அப்பா அம்மா. அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறவு முறை எது? குழந்தையோட இருக்கிறதே ரொம்ப 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 முக்கியமான உறவு முறை. நம்மளோட நமக்கு இருக்கிற உறவு முறை. சுவர் இல்லாம சித்திரம் வருமா? நம்மளோட அதுக்கு நான் வரேன் கொஞ்ச நேரத்துல. அதை விட என்னோட எனக்கு இருக்கிற உறவு முறை அது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கலாம், விரோதி மாதிரி இருக்கலாம், விரக்தியில இருக்கலாம். அதுதான் அஸ்திவாரம். அதை விட ரொம்ப 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 இதுக்கு மேல முக்கியமான உறவு முறை கிடையவே கிடையாதுரா அப்படின்ற மாதிரியான உறவு முறை எது? எந்த வாயாது கடவுள் இறைவன் என்ன படைச்ச இந்த சிருஷ்டி எனக்கு மேல இருக்கிற அது இருக்கானா இல்லையான்றது தெரியாது. ஆனா யோசிச்சு பாருங்க, 4.5 கோடி வருஷமா நீங்க இல்ல. இந்த உலகம் ஆரம்பிச்சு 4.5 கோடி வருஷம் ஆரம்பிச்சான், நீங்க இல்ல. இன்னும் 4.5 கோடி வருஷத்துக்கு நீங்க இருக்க போறது இல்ல. கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் எவ்வளவு ஆண்டவன் ஆயுள விதிச்சிருக்கிறானோ அந்த டைமுக்கு மாத்திரம் தான் மனுஷனா பிறந்திருக்கிறோம். நாயா பிறந்திருக்கலாம். நாயா பிறந்தா நம்ம லைஃப் என்ன? தெருவில் அப்படி போனீங்கன்னா இந்த சைட்ல பிரியாணி, அந்த சைட்ல மலம். பிரியாணி ஒரு நக்கும் ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னீங்கல்ல. நாய்க்கு வித்தியாசம் தெரியுமா? நாய் யோசிக்குமா? ஐயோ நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிரியாணி இருக்காது, கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்குமா? ஆடா பிறந்தா நம்ம லைஃப் என்ன? தலைப்பா கட்டி பிரியாணில பிளேட்டை ஒரு ஆடு முன்னாடி போவோம், அதோட பொம்மை பார்த்துக்கிட்டு 10 ஆடும் பின்னாடி போயிட்டு பிரியாணிக்கு போறேன்னா மேய போறேனான்ற யோசனை எல்லாம் அதுக்கு கிடையாது. இருக்கிறதுலயே அபூர்வமான ஜன்மம் மனுஷ ஜன்மம். நான் வந்திருக்கேன், என்னை படைச்சவன் யாரு? இந்த கஷ்டத்தை அவன் கொடுக்குறான்னா எதுக்காக கொடுத்துருக்கிறான்? நான் வளர்றதுக்கா இல்லை என்னை சோதிக்கிறதுக்கா? அந்த ஒரு உறவு முறைன்றது நம்மளுக்கு செட் ஆகாம லைஃப்ல எதுவுமே கிடையாது. ஸோ உறவு முறைகள் மாத்திரம் தான் நம்போம். ரைட்டா? எங்க கீர்த்தனையா வர எங்களை வச்சு இப்படி அடிக்கிறியே அப்படின்னா சொல்றேன், எல்லாரும் எழுந்து நின்னுக்கோங்க பாப்போம். டக்குன்னு எழுந்து நின்னுக்கணும். நீங்கெல்லாம் எழுந்துக்க மாட்டீங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வயசு 70 இருக்கும் உடம்புக்கு, ஆனா மனசுக்கு வயது 20 இருக்கும். வயசானா கூட துள்ளுன்னு துள்ளுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு 18 வயசு தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆயா உட்காந்துன்னு இருக்கும். திரும்பு அப்படின்னா கைய வையனா அந்த மாதிரி ஸ்லோனஸே இருக்க கூடாது. எல்லாரும் இப்ப 18 வயசு தான். எல்லாருக்கும் எவ்வளவு வயசு? 18 வயசு. சும்மா ஸ்ப்ரிங் மாதிரி அந்த சைடுக்கு திரும்புங்க பாப்போம். நீங்க எல்லாம் இந்த சைடுக்கு திரும்புங்க பாப்போம். ஸ்ப்ரிங் மாதிரினா இதான் உங்க ஸ்ப்ரிங்கா? உங்க கைகளை எடுத்து உங்க முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்க தோள் மேல வச்சுக்கோங்க பாப்போம். வச்சிட்டீங்களா? 2 கையும் இருக்கணும். கிட்ட நின்னு வசதியா நின்னுக்கோங்க. மனுஷ வாழ்க்கைக்கு அர்த்தமே அடுத்தவங்களுக்கு தொண்டு பண்றது தானா, சர்வீஸ் பண்றது தானா. பாவம் காலையில சீக்கிரமா எழுந்து வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணி விடணும். ஓகே?
நான் ஒரு மியூசிக் போடுவேன், அந்த மியூசிக் ஏத்த மாதிரி நல்லா அமுக்கி எடுக்க பார்ப்போம். ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அமுக்க பார்ப்போம். முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது சூப்பர்வைசரா இருந்தா கழுத்து பிடிச்சிடக்கூடாது. நல்லா அமுக்கி விடுங்க. இங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு ஒருத்தவங்க கூட பண்ணாம இருக்க கூடாது. பின்னாடி இருக்கிற ஆண்கள் எல்லாம் பாருங்க சார் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாம்பல வச்சு அடிச்சாதான் பண்ணுவாங்க போல. டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும். லைட்டா டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும். சூப்பரா பண்றாங்க. சில பேர் வரலுக்கு வலிக்குமோ ட்ரெஸ்ஸுக்கு வலிக்குமோன்னு பண்றாங்க. நல்லா ஓகே, வேகமா அபவுட் இந்த பக்கம் திரும்புங்க. உங்களுக்கு என்ன பண்ணி விட்டாங்களோ அதை திரும்பி பண்ணி விடுங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும். டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும். அமுக்கிட்டீங்களா? நல்லா அமுக்கிட்டீங்களா? மைண்ட் அங்க வச்சு பண்ணணும். மைண்ட் எங்கேயோ சுத்திட்டு இருக்க கூடாது. கையோட பிரஷரை ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணணும். எங்க வேகமா அபவுட் டர்ன், வேகமா அபவுட் டர்ன். முதுகுல குத்தி விடுங்க, குத்தி விடுங்க, குத்தி விடுங்க, குத்தி விடுங்க, குத்தி விடுங்க, குத்தி விடுங்க. வீடு வரைக்கும் கீழ் முதுகு மேல் முதுகு சொல்லிட்டு பார்லர் கடையில போனா மசாஜ் பண்ணி விடுங்க தெரியுமா, மாலிஷ் பண்ணி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணணும். நல்லா பண்ணணும். வேகமா அபவுட் நான் திரும்ப திரும்பணும். ஆயா பாட்டிங்க மாதிரி பண்ணக்கூடாது. வேகமா அபவுட் டர்ன். கை பிடிச்சு விடுங்க. 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 வேகமா அபவுட் டர்ன். சிரிச்சுக்கிட்டே பண்ணி விடணும். டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணணும். பாடி ஸ்லோவா ஆகும், பாடி ஃபாஸ்ட். ஓகே, அப்படியே உட்காந்துக்கோங்க பாப்போம். ஓகே, இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினா கேட்பீங்களா? இதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன். இப்பதான் நான் டாக்க ஆரம்பிக்கிறேன். எங்க கை தட்டி பேசுமா, மேல பேசு, மேல பேச சொல்லுங்க பாப்போம். உறவு முறைகள் நம்ம கிட்ட நமக்கு இருக்கிற உறவு முறைகள்ல ஆரம்பிச்சு எல்லா உறவு முறையும் அவங்களுக்கு தேவையான கடமைகளை நம்ம பண்ணாதான் வாழ்க்கையில சந்தோஷம், வாழ்க்கையில அடையாளம், வாழ்க்கையில திருப்தி. எல்லாரும் நம்ம பண்றதை ஏத்துப்பாங்களான்னா கிடையாது. ஆனா முதல் தெளிவு சிந்தனை யோசிச்சு பாருங்க. இந்த பையனோட கேஸ்ல யாரோ ஒருத்தவங்க விவாகரத்துன்னு சொல்லிட்டு சத்தமா சொன்னீங்க. யோசிச்சு பாருங்க, நிஜமாலுமே அம்மா கஷ்டப்பட்டாங்க, ரைட்டு, அப்பா கஷ்டப்பட்டாங்க, ரைட்டு. சோ நீ இன்னைக்கு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற, ரைட்டு, கடமை நீ வச்சுக்கணும், கரெக்ட். ஆனா அந்த ஒரு உறவு முறைக்கு நான் கடமையை பண்றேன்னு சொல்லிட்டு உன் மூலமா இப்போ ஒரு குழந்தை உலகத்துக்கு வந்திருக்குது இல்ல, அது இன்னும் உன் முகத்தை கூட பார்க்கலல்ல, அது ஒன்னும் உன் முகத்தை கூட பார்க்கலல்ல. அப்ப தந்தையா இருந்து உன்னோட கடமையை நீ பண்ணியா? பையன் கடமை அப்படின்றதையே நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உன் குழந்தைக்கு பண்ண வேண்டிய கடமை எங்க போச்சு? அது ஏன் உனக்கு மைண்ட்ல உரைக்கல? நியாயம் அநியாயன்றதே விட்டுருங்க, ரோல் இருக்குல்ல, நம்ம பண்ண வேண்டிய வேலைன்றது இருக்குல்ல. இந்த பொண்ணோட கேஸ்ல நீ எனக்கு கணவனா மாத்திரமே இரு, கணவனா மாத்திரமே இரு, அப்பா அம்மாவுக்கு பையனா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இன்னொருத்தவங்கள நீ கடமையை பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கிறல்ல, தடுத்துட்டு இருக்கிறியா இல்லையா? எனக்கு பிடிக்கல நான் வரமாட்டேன்றது வேற,
நீ உன் கடமையை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என் மேல அன்பே வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தப்பு தானே, ரைட்டா? ஸோ யோசிக்கலாம். இன்னைக்கு உங்க முன்னாடி உங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்க, உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க யாரு? சங்கீதாவை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சங்கீதா சரியான ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்க. சங்கீதா உங்களை பத்தி கோல் மூட்டுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சங்கீதா இவங்களை எல்லாம் கவனிக்க வைக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க தேவதை, நீங்க தங்கம், நீங்க ஏஞ்சல். உங்க பேர் என்ன? மாலினி. மாலினி சங்கீதா கிட்ட என்ன பண்ணலாம்? உன் பேச்சு கா, என் மூஞ்சில மொழிக்காத கட் பண்ணி போட முடியுமா? முடியும். இந்த ஸ்டோர் இல்லைன்னா வேற ஸ்டோர் நான் கிளம்பிடாதமா, சும்மா சொல்றேன். கட்டின புருஷன் பிடிக்கலன்னா கூட அவர் சொன்ன மாதிரி விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம். அப்பா அம்மா பிடிக்கலனா கூட சரி கொஞ்ச நாள் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தூரம் கொண்டு வந்துக்கலாம். ஆனா மாலினியே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, மாலினி கண்ணாடியில பாக்குறப்பெல்லாம் நான் காக்காப்பி கலர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் என் முடி சுருட்டையா இருக்குது, ஏன் எனக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் எங்க பெரியம்மா வீட்டுல நான் பிறக்கல, பெரியம்மா வீட்டுல பெரியப்பா சொந்த வீட்டோட வச்சிட்டு இருக்காரு, அந்த பசங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாரு, எனக்கு எங்க அப்பா அம்மா சனி எங்க எதுவுமே பண்ண மாட்டேங்குங்க. மாலினிக்கு மாலினியோட லைஃப் மேலேயே திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க. மாலினியோட கூட படிச்ச பொண்ணு அமெரிக்கால உட்காந்துன்னு இருக்குது. சும்மா சொல்றேன், மாலினி சரவணா ஸ்டோர்ஸ்ல பில்ல போட்டு இருக்கலாம். மாலினிக்கு தெளிவில்லைன்னா அமெரிக்கால இருக்கிற பொண்ணை பார்த்து, அந்த புலிய பார்த்து நான் ஏன் பூனையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி, அது புலி கிடையாது, இது பூனையும் கிடையாது. சமூகம் கொடுக்கிற பிரமையில கம்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அமெரிக்கால இருக்கிற பொண்ணு பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறந்தது, அது சுண்டு விரல கூட நகத்தல. அதுக்கு ஏற்கனவே ஆரம்பிச்ச இடமே ஆண்டவன் எதுக்காக அப்படி விதிச்சிருக்கானோ நம்மளுக்கு தெரியாது. ஆரம்பிச்ச இடமே அது போன இதுல எல்லாம் ஸ்லோவா போச்சு. ஆனா மாலினி அப்படி கிடையாது. அப்பா குடிகார அப்பாவா இருக்கலாம். எத்தனையோ வாட்டி நான் சும்மா சொல்றேன் மாலினி, நான் அடிக்கடி உங்களை குஷன் கொடுத்து சொல்றேன், நீங்க நல்லா எனக்கு மாட்டினீங்க, அதனால நான் சொல்றேன். ஓகே, ரெண்டு பேரும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல சும்மா ஒரு படிப்பை படிச்சு ஒரு +2 முடிச்சது கூட பெரிய விஷயமா இருக்கலாம். அப்போ உண்மையிலேயே ஹீரோயின் யாரு? மாலினி. மாலினி கை தட்டுங்க எல்லாரும். அது வெயிலா இருக்கவே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. நான் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். ஆமா. இன்டர்நெட் அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஒய்ஃபை தான், லைக் ஹாட்ஸ்பாட் தான். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரும் ஹீரோயின் தான், கரெக்டா? எத்தனை வாட்டி இதயம் வெடிக்கிற மாதிரி வலிச்சிருக்கும்? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இதயம் வலிச்சிருக்குது சொல்லுங்க? வலிச்சிருக்கா? எத்தனை வாட்டி நம்ம ஒண்ணு சொல்லிப்போம், இன்னொருத்த புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு அப்படியும் போக முடியாது இப்படியும் போக முடியாது, எல்லா சைட்ல இருந்தும் இடிச்சிருக்கோம், ரைட்டா? நீங்க போய் தூர போனீங்களா? இல்ல எவ்வளவு ஈஸி அது பண்றது, எவ்வளவு ஈஸி. ஆனா நம்ம தப்பு எதுவும் பண்ணாம இல்ல, நம்ம என்ன கஷ்டம் வரப்போ கத்தி இருப்போம், திட்டி இருப்போம், ஏதோ பண்ணோம். ஆனா என்ன இருந்தாலும் திரும்ப நியாயம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். ஏதோ என்னால முடிஞ்சது அந்த வலிய மென்னுகிட்டு அங்க நின்னு ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, ஒரு இதுவா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அந்த கண்ணாடியில பாக்குறப்போ என்னடா எனக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கைய நான் நல்லா வாழறேன்ற கௌரவம் இருக்கணுமா? நான் ஏன் குள்ளமா போறேன், நான் ஏன் குண்டா இருக்கிறேன், நான் ஏன் ஒல்லியா இருக்கிறேன், நம்ம மேல வெறுப்பு இருக்கணுமா? எங்க கையை இப்படி எடுத்துக்கோங்க பாப்போம். அப்படி ஒரு கட்டி பிடிச்சுக்கோங்க பாப்போம். இல்லையா நீங்க
லைட்டா கட்டி பிடிக்க கூடாது, நல்லா 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 அழுத்தமா கட்டி கொடுக்கணும். செல்லம் நல்லா பண்ணியிருக்கிறம்மா, தட்டி கொடுங்க பாப்போம். என்னைக்காவது கோவப்படுறதுக்கு வெக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களையே நீங்க திட்டிக்கிறதுக்கு வெக்கப்பட்டிருக்கிறீங்களா? எரிஞ்சு விழுறதுக்கு வெக்கப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் அன்பு தானே காமிக்க சொன்னேன், அப்புறம் எதுக்கு துக்க வீட்டில் உட்காந்து இருக்கிற மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க? எங்க கையை அப்படியே வச்சுக்கோங்க பாப்போம், அப்படி எனக்கு பாப்போம். எங்க உங்களுக்கே ஒரு திருஷ்டி கழிச்சுக்கோங்க பாப்போம். திருஷ்டி கேட்கலையே. அழகு அது, குணம் அழகு. ஓகே, சோ நம்மளுக்கு நம்மள பிடிக்கணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இங்க எத்தனை பேர் அப்பா அம்மா அங்க இருக்கிறீங்க, குழந்தைய பெத்தவங்க இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். எங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் மாசம் 15,000 இருந்து 30,000 சம்பாதிக்கிறார். ஒரே பையன் 11ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ அந்த பையன் வந்து மோட்டார் பைக் வேணும்னு சொல்லிட்டு அழுகுறான், பிடிவாதம் பண்றான். இல்ல முடியாது, நம்ம சக்திக்கு மீறினது அப்படின்றாங்க. அவன் கேட்கல, 10 நாள் சாப்பிடல. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பணக்கார குழந்தைங்களுக்கு மோட்டார் பைக்கு இருக்கு, நம்ம குழந்தை ஆசைப்படுது, நம்ம அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. இது கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? அப்பா அம்மாவோட கடமை குழந்தை ஆசைப்பட்டதெல்லாம் பண்றதா உங்களோட ரோல்? அவனுக்கு எவ்வளவு வயசு? 17 வயசு. மேஜரா? பைக் வாங்கி தரலாமா? 10 நாள் சாப்பிடலன்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல, இழுத்துன்னு போய் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியதானே? பிறந்த நாள் அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் பேஸ்டா அள்ளிட்டு இதுல இருந்து ரோட்ல இருந்து வீட்டுக்கு பேஸ்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. இதுல அப்பா அம்மாவுக்கு தெளிவில்லை. நீங்க எல்லாம் நடுத்தர குடும்பம், நம்ம எல்லாம் நடுத்தர குடும்பம். உங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. கேட்டதெல்லாம் வாங்கி தராதீங்க. அப்படி வாங்கி தர முடியாதப்போ திட்டாதீங்க. ஏன் இப்படி எத்தனை பேர் பவோன்னு வீட்டுல குறைச்சுனே இருக்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கத்த வேணாம், திட்ட வேணாம். தம்பி, உனக்கு வயசு வரல, வாங்க முடியாது. பக்கத்து வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு கதை வேற. அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணலாம், அது கதை வேற. நம்ம வீட்டுல சட்டத்தை மதிப்போம். உனக்கு பசி ஆத்துறது என் வேலை, எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது என் வேலை. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. அது அப்பா அம்மாவோட கடமை. நல்ல குணத்தை ஏற்படுத்துறது. கை தட்டுங்க எல்லாரும். எனக்கு இன்னும் 2 நிமிஷம் தான். கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்டாப் மட்டும். கணவன் மனைவிக்கு பண்ண வேண்டிய கடமை என்ன? கடமை என்ன? முடிச்சலாமா? என்ன கடமை? காதல். சொல்லுங்க பாப்போம். அத காதலோட சொல்லுங்க. காதல். ஒரு குழந்தைய உயிருக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரீங்கன்னா அது அவ்வளவு பெரிய பொறுப்பு, அவ்வளவு பெரிய பொறுப்பு. எத்தனையோ பேர் கல்யாணமாவாத தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணமான குழந்தைக்காக அந்த ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்லயும் போய் பாருங்க, எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அப்படி குழந்தை பிறந்துதானா எத்தனையோ ஊனங்களோட பிறக்குது. அப்படியே பிறந்தாலும் நல்லதா வந்து ஒரு குழந்தை நம்ம கையில வந்திருக்குது அப்படின்றது, குழந்தை வந்தாலே வரும். எப்படிப்பட்ட குழந்தை வந்தாலும் வரும். அத 2 பேருமா சேர்ந்து நம்மளோட மனசுல இருக்கிற பச்சாதாபங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய முன்னாடி வச்சு அதுக்கு கடமையா பண்ணமா இல்லையா? பண்ணணும்ல. அதுக்காக 2 பேரும் சேர்ந்து போனமே தவிர, இல்ல எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்க முன்னாடி நான் அவங்க கூட சந்தோஷமா இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் எதுக்கு? அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்கல்ல, உங்களுக்கெல்லாம் கேட்குறேன். கஷ்டமோ நஷ்டமோ அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டாங்கல்ல. உங்க மனைவிக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு ரோலை நம்ம பண்ணணுமே தவிர, பின்னாடி போயிட்டு அப்பா அம்மா பார்த்துக்கணும், கண்டிப்பா பார்த்துக்கணும். கஷ்டப்படுறப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு
அட்மிட் பண்ணணும், சாப்பாடு கடைசி காலத்துல கஷ்டப்பட்டுக்கணும், உடலுக்கு நம்ம பலமா இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். ஆனா அதுக்காக நான் என் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டேன், என் குழந்தைங்களை நான் கஷ்டப்படுவேன் அப்படின்றதெல்லாம் எதுக்காவது நியாயம் இருக்கா? கை தட்டுங்க எல்லாரும் எனக்கு. கடைசியா கடவுள். இந்த 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 இடத்துல கொஞ்சம் டாக் சீரியஸ் ஆயிடுச்சு ஸ்ருதி, ஏன் தெரியல, எனக்கு அந்த ஃப்ளோ தான் வருது. கடைசியா கடவுள், அந்த இறை நம்பிக்கை வச்சுக்கோங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த உலகத்துல நமக்கு நடக்கிறது எதுக்குமே நம்மளுக்கு அர்த்தமே தெரியல. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அர்த்தத்தோட நடக்குதா, அர்த்தம் இல்லாத நடக்குதா? அந்த ஒரு லார்ஜர் பிக்சர் நம்மளுக்கு இல்லைன்னா வர ஒரு புயல் எல்லாம் நம்மள கீழே தள்ளி விட்டுரும். புயல் எல்லாம் நம்மள தள்ளி விட்டுரும். ஒரே நிமிஷம், இமயமலை போயிருக்கீங்களா? டிவியில பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு 6 வயசுல ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மலை ஏறணும்னு ஆசையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய மலையேற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஆசை வந்த செகண்டுக்கு இமயமலைக்கு கூட்டு போயிட்டு மவுண்ட் எவரெஸ்ட் முன்னாடி நின்றுட்டு ஏறுடா ஏறு, அம்மாவால ஏற முடியல, நீயாவது ஏறு, ஆசைப்படுற ஏறுன்னு சொல்லிட்டு 6 வயசு குழந்தைய ஏற்றி விடுவீங்களா இமயமலை மேல? ஏன் ஏத்த மாட்டீங்க? அதுக்கு சக்தி கிடையாது. அப்படி ஏத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல போயிட்டு ஏத்தி விடுவீங்க, கரெக்டா? வேலூர் மலையை ஏத்துவீங்க. அந்த காலுக்கு சக்தி வரல, இல்ல இருக்கு அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம மலையை ஏத்துவீங்களா? ஒரு சின்ன மனுஷ பதர் நம்பும், நமக்கே அவ்வளவு புத்தி இருக்குது. குழந்தைக்கு சக்தி இல்லைன்னா அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அப்போ உங்களை ஒரு ஆண்டவன் படைச்சிருக்கான்னா அது இப்ப எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும், அது இருக்குன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்துருக்கான். அந்த சக்தி எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதை வெளில கொண்டு வரான், அது எதுக்குன்றது தெரியாது. நான் ஸ்பெஷல்டா. வேற ஒருத்தவங்களுக்கு வசதியான அப்பா அம்மாவுக்கு பிறந்தாதான் அவனோட சக்தி வெளியில வரும். அந்த ஆண்டவன் கையில என்கிட்ட எனக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னா he is bringing the best out of me ன்ற கண்ணோட்டத்தை வச்சு பாருங்க, மலைய கூட ஈஸியா கடக்கலாம். ஜாலியா இருக்கா? எங்க மூச்சை உள்ள இழுங்க பாப்போம். இந்த மூச்சு போறது இப்ப வெளியில வரலன்னா ஆல் அவுட். எங்க அந்த மூச்சை உள்ள இழுங்க பாப்போம். பரவாயில்லையே, மூச்சு விடுற ஒரு சுகம். இதோட உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஸ்டமர் முன்னாடி வரானா, ஆண்டவன் இன்னைக்கு எனக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறான். அவனோட தேவை என்ன, நம்ம பெஸ்டா தருவோம். இந்த டைம்க்கு இந்த ஸ்டோர்ல என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு வச்சிருக்கான். இதுக்கு வஞ்சம் இல்லாம அது பண்றது இல்லை. இன்னைக்கு 10 ரூபாய் சேல் பண்றேன், 1000 ரூபாய் ஆகட்டும், 2000. அந்த வளர்ச்சியோட திருப்தி இருக்கு தெரியுமா, அதான் சூப்பர். எங்க ஸ்ட்ரைட்டா நில்லுங்க பாப்போம், ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பாப்போம், ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பாப்போம், ஸ்ட்ரைட்டா டக்குன்னு எழுந்து நின்னுக்கோங்க பாப்போம். இடுப்புல கை வச்சுக்கோங்க பாப்போம். இடுப்புல 2 சூப்பர்மேன் படம்லாம் பார்த்திருக்கீங்களா? நயன்தாரா ராணியா இருந்த படம் பார்த்திருக்கிறீங்களா? நயன்தாரா ராணியா நின்ன மாதிரி நில்லுங்க பாப்போம். நிமிர்ந்த நன்னடை, நல்லா போடி குறுகவே கூடாது, நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வை பாருங்க பாப்போம். நல்ல ஒரு ஆழமா ஒரு மூச்சு உள்ள எடுங்க பாப்போம். அப்படியே கண்களை மூடிக்கோங்க பாப்போம். லைஃபே ஒரு டான்ஸ்னா அந்த டான்ஸ ராணி மாதிரி ஆடினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை கண்கள்ல காட்சிப்படுத்துக்கோங்க பாப்போம். உங்க முகத்தை பார்த்து இந்த பூமியில இருந்து ஒரு பவர் ஸ்லோவா உங்க கால்கள் வழியா உள்ள வந்து பழைய ஆள் அப்படியே போயிட்டு கால்கள் வழியா சும்மா சர 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 ஏறி ஹார்ட் ஃபுல்லா அந்த பவர் நிறையறத பாருங்க.
ஹார்ட்ல இருந்து ஐயோ ஸ்டாப் கம் ஒரு நரம்புலயும் பாஞ்சு மூளைக்கு பாஞ்சு லிப்ஸ்ல ஒரு ஸ்மைல் கொண்டு வரத பாருங்க. ஒருத்தருக்கா ஃப்ரேம் வை பொறுமையா பிளான் பண்ணி இது வரைக்கும் என் லைஃப்ல எது நடந்திருந்தாலும் இட்ஸ் பெர்ஃபெக்ட் சூப்பர் அக்செப்ட் ஏத்துக்கோங்க. இதான் லைஃப் தான். நான் அழுது புலம்புறத எதுவுமே மாற போறது இல்ல. ஃபுல் ஏற்றுக்கொள்ளுதலோட ஃபியூச்சரை பாருங்க. குண்டு சங்கிலேயே குதிரையை ஓட்டுறத விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நான் சின்ன விதத்துல நான் வளர்ந்தேன்னா எப்படி இருப்பேன்னா கான்பிடென்டா கஸ்டமரை அப்ரோச் பண்ணேன்னா கஸ்டமர்னே இல்ல யாரா இருந்தாலும் அப்ரோச் பண்ணேன்னா எப்படி இருக்கும் அந்த காட்சியை கண் முன்னாடி பாருங்க. உங்க குரல் பேசுறப்போ பலத்தோட பவரோட பேசுறத பாருங்க. ஆனா அமர்த்ததா அதுல கோபம் இல்ல அடிபணிஞ்சு போறதும் இல்ல. கடவுளோட கிரியேஷன் எனக்கு வர சவால்கள் எல்லாத்தையுமே என்னால அமர்த்தலாம் ஹேண்டில் பண்ண முடியும். அது கத்துக்கணும் கத்துப்பேன். நான் ராணி நீங்க சொல்லிக்கோங்க பாப்போம். நான் ராணி அவங்க டைட் போ மனசளவுல ராணி ஒயிட் டைட் போ நீ சம்மாசனம் போடுறியோ இல்லையோ நான் ராணி டைட் ஃபுல் டைட் மாதிரி. அந்த பின்னரோல லாஸ்ட் ஆடுறாங்க அவங்க பின்னரோல ஆடுறாங்க. நீங்க கண்களை தரங்க பாப்போம். உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சுக்கோங்க. ஒயிட் வச்சுக்கடா ஸ்ட்ரைட் விடக்கூடாது கட்டி பிடிச்சுக்கணும். ஸ்ட்ரைட்ல ஒயிட் வச்சுக்கோ. உங்க மனசுல இருக்கிற கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க ஃபுல்லா போட்டுட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆடவே இந்த சைடுல இருக்கிறவங்கள கட்டி பிடிச்சுக்கோங்க. விடக்கூடாது. நீங்க உங்க வீட்ல ஹஸ்பண்டோட செலவு பண்ண போற நேரத்தை விட இவங்களோட எல்லாம் தான் ஜாஸ்தியா இருக்க போறீங்க. எங்க 3-4 பேர் சேர்ந்து லக்ஷ்மா ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நம்ம சந்தோஷமா பண்ணலாம். இந்த இடத்த சொர்க்கமா மாத்திக்கலாம். நம்ம வேலை செய்யற இடத்த சொர்க்கமா மாத்திக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலாம். எங்க உங்களுக்கு நீங்களே கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க பாப்போம். கை தட்டுங்க பாப்போம். கை தூக்குங்க. நம்ம கடையை நம்பர் 1 ஆக்குறோம்ப்பா. கேட்கல நம்ம கடையை நம்பர் 1 ஆக்குறோம்ப்பா. எத்த சொல்றோம்ப்பா. Thank you so much for the opportunity. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு வாட்டி கேட்டா பார்த்தாது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும். யூடியூப்ல என்னோட சேனல்ல கிட்டத்தட்ட 300 வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து உள்ளுக்குள்ள வாங்கிக்கோங்க. நன்றி. ஃபோக்கஸ் டச் பண்றோம். வணக்கம், ஹாப்பி விமன்ஸ் டே. இவங்க லைன்ல இருந்து ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் சிட் டவுன். ஆச்சா கடவுள்கிட்ட போய் நாரதர் கேட்டார், உங்க படைப்புல எது ரொம்ப மிகப்பெரிய படைப்பு? நாரதர் சிவன் சொன்னாரா நாரதர்கிட்ட, இன்று போய் நாளை வாழ்ந்தார். அவருக்கு தூக்கமே இல்லை, வாசல்லே படுத்து தூங்கிட்டார். கதவை துறக்கிறாங்க, பார்வதி கதவை துறக்கிறாங்க. நாரதர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஓடி வர்றாரு உள்ள. சிவன் எதிர்த்தாரா இல்லை, அவர் காஃபி குடிச்சிட்டு இருக்காரு, வருவார். வந்துட்டார். திருப்பி கேள்வி கேட்கிறார், நீங்க படைச்சதுல எது மிகப்பெரிய படைப்பு? நிலாவா, பூமியா, சாட்டலா, அதுவா இதுவான்னு கேட்கிறேன். சிவன் சொல்றார், நான் படைத்த படைப்பின் உச்சக்கட்ட படைப்பே மனிதன். அதில் அதிசயத்தை படைத்தேன். ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று ஒரு அதிசயத்தை படைத்தேன். அவர் படைப்பை அவரிடமே விட்டேன், என்னிடம் வராதே என்று. அவ்வளோ பெரிய அதிசய படைப்பு நீங்களாம். நரிஷ் யுவர் செல்ஃப், செரிஷ் யுவர் செல்ஃப். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் எம்டி கேள்வி. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஜோஷா சொல்லாம ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி விழாக்கள் நம்ம தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த உமன்ஸ் டே அப்படிங்கிற இதனால மட்டும் இல்லை, அதை வச்சு நான் உங்கள் கூட கொஞ்சம் சில நிமிடங்கள், கொஞ்சம் நிமிஷம் தான், ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். என்ன நாம்
மேடம் சொன்னாப்புல நீங்கள் யார் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். எல்லாருமே நம்ம யார் முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கணும். எதனாலன்னா எல்லாரும் நிறைய நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நீ வேஸ்ட்டு, நீ தண்டம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்னேறதுக்காக உங்களை கீழே படிக்கட்டாக மிதிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்குது. அதை என்னன்னு இன்னொரு ஆள் வந்து சொல்ல முடியாது. நான் வந்து உன்ட்ட என்ன திறமை இருக்குன்னு நான் வந்து சொல்ல முடியாது. அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒவ்வொருத்தருமே அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதை எப்படி வெளிப்படுத்தணும்னா நீங்கள் செய்கிற வேலைகளில் இதுதான் என்னோட லிமிட். நான் இந்த கடைக்குள்ளே வந்தேன்னா ஃபோன் நெட்வொர்க் தான் இல்லை, நான் வந்து வாட்ச்மேனு, நான் செக்யூரிட்டி, நான் வந்து க்ளீன் பண்ணுறேன், நான் மேனேஜர், நான் ஓனர் அப்படிங்கிற இந்த கடைக்கு உள்ள கால் எடுத்து வச்சுட்டானாலே எல்லாருமே இதை விட அதிகமாக அதை வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் வேகமாக ஓடணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே வராது. எல்லாரும் செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணணும். முதல்ல நீங்கள் சொன்னாப்புல, மேடம் சொன்னாப்புல, நம்மளை அதுக்கப்புறம் தான் அடுத்தாங்க. முதல்ல நம்மளை லவ் பண்ண படிச்சுக்கணும். நம்மளை ஏற்றுக்கங்க, நாம் இப்படி தான், நம்ம லைஃப் இப்படி தான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து உலகம் பூராமே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ முந்தி வந்து இத்தனை பேர் வேலை அப்படின்னு இன்னைக்கு வந்து ஷார்ட்டேஜ். மக்களே இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, நம்ம கடையில் இன்றைக்கி வந்து 1000 பேர் வேலை பார்க்கணும்னா 800 பேர் தான் இருக்கும். ஸோ அந்த 800 பேர் இந்த 200 பேர் வேலையை அந்த 800 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எஃபெக்டிவாக இப்போ ஸ்மார்ட் ஒர்க்குன்றாங்க. ஸ்மார்ட் ஒர்க்னால் என்னது? ஒரு வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாதுன்றாங்க. ஆனால் அந்த வேலை என்ன வேலைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எந்த வேலை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்றாப்புல பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும். சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சாப்பாடு, இன்றைக்கி உங்களுக்கு காலையில் டிஃபன் வருது. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க காலையில்? கை தூக்குங்க. பாதி பேர் சாப்பிடல. மெஸ்ஸுக்கு வர்றதில் பாதி பேர் சாப்பிடல. உங்களுக்காக 3 மணிக்கு எழும்புறாங்க அங்கே ஒரு ஆள். சாப்பாடு உடனே இப்படி வந்துடாது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தர் சமைப்பீங்க, லேடிஸ் எல்லாருமே சமைப்பீங்க, இப்போ ஜென்ஸை சமைக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு அங்கே 3 மணிக்கு எழும்பி சாப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுக்கு இன்றைக்கி வந்து காலையில் 3000 பேருக்கு பண்ணுறாங்க. 3000 பேருக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியல. இங்கே வருது, சாப்பாடு வருது, நான் பாதி நாள் பார்க்குறேன், சாப்பாடு மீதி கிடக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால சில நாள் டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடை வந்து என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம், வர்றோம். அந்த ஏதாவது சொல்கிறேன், 2 இட்லி அதுக்கு தான் வர்றோம், அதுக்காக தான் உழைக்கிறோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சாப்பாடை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்காக யாரோ ஒரு ஆள். எல்லா விஷயமுமே அப்படி தான். சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம ஒரு துணி கொண்டு வரோம்னா என்னது, சும்மா அப்படி இல்லை. ஒரு 2000 மைலுக்கு அங்கேருந்து வருது ஒரு துணி, புரியுதா? அங்கேருந்து வந்து இவ்வளோ வேலைகள் பார்த்து அதை நம்ம கடைக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறோம். அதை வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வைங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சின்ன வேலைகளை நம்ம பொறுப்பாக நம்மளே செய்து கற்றுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த இன்றைக்கி வந்து எல்லாருமே எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து யாரும் டைரெக்டாக மேனேஜர் ஆகலை, யாரும் ஸ்டோர் மேனேஜர் ஆகலை, எதுவுமே ஆகலை. எல்லாருமே கீழே பெருப்பி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செண்பராஜ், மணி எல்லாருமே கீழே சின்ன பையங்களாக வந்தவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. மேனேஜர், ஸ்டோர் மேனேஜராக இருக்காங்கன்னா எல்லாமே சின்ன வேலைகள் பார்த்து சின்ன விஷயங்களை பண்ணி மேலே வந்தவங்க தான் எல்லாரும். அதனால் எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாருமே அதை உணர்ச்சி பூர்வமாக ஒவ்வொன்றையும் கற்றுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த விஷயத்த நான் கற்றுக்கணும். ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டீங்கனாலே அடுத்த லெவல் தான். நீங்கள் எங்கேருந்து தான் பண்ணணும்னு சொல்ல, எங்கே போனாலுமே கற்றுக்கங்க. முதல்ல வந்து நம்ம என்ன வேலை பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சு அதுக்கேற்ற செய்யுங்க. இன்னும் மேலும் வெற்றி தான். நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும். லீவ் சொல்லணும். சண்டே கம்பல்சரி ஆஃப், சாட்டர்டே ஆஃப், லீவ் ஆஃப். வீக் டேஸ்னால் 2 வீக்கும் நான் ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் சொல்லுவேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, நல்ல வேல்யூ கொடுத்தீங்க மேடம். ரொம்ப நிறைய வேல்யூஸ் வந்து பீப்புளுக்கு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்னெல்லாம் புரிஞ்சுது? எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது? நம்மளை யாரு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல நம்மளை லவ் பண்ணணும் இல்லையா? நம்ம கடமையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெண்கள் தின வாழ்த்துக்கள். முதல்ல ஆண்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அவங்களாம் அமைதியாக இருக்காங்க, நாங்கள் அமைதியாக தான் இருக்கணும். நீங்கள்லாம் ராணிகள் இல்லையா? உண்மையாகவே நீங்கள் ராணிகள். ஏன்னா அம்மா, தங்கச்சி, அக்கா, மனைவி, கூட ஒர்க் பண்ண கொலீகு, இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம், தேங்க்ஸ் அலாட். எம்டி நச்சுன்னு 3 பாயிண்ட் சொல்லுவாங்க, இதை மனசை வச்சுக்கோங்க. இந்த கடைக்கு நம்ம தான் ஓனர், எம்டி ஓனர் கிடையாது. நல்லா புரியுதுங்களா? அதாவது உணர்ச்சி பூர்வமாக, உண்மையாக, நேர்மை எதை செய்தாலும் உடனே வெற்றில்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வெற்றி கட்டாயம் உங்கள் கையில் பற்றி சேரும். இது நல்லா புரிஞ்சுங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன், நான் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லுவாங்க, உண்மையும் நேர்மையும் சாகாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க்கையிலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இத்தனை வருஷம் நாங்கள் வேலை செஞ்சதில் முதல் முறையாக நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறோம். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். போன வருஷம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம், அதை அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அண்ணன். அதை இந்த வருஷம் அதே மாதிரி சிறப்பாக பண்ணிட்டோம். அதுக்கு எல்லாரும் கைதட்டலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ ஒன்று சொல்லியிருந்தாங்க, மேனேஜ்மெண்ட்டில் வந்தவங்க எல்லாருமே உங்களை மாதிரி வந்தவங்க தான். ஆனால் அன்னைக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைனாலும் அவங்கவுங்க திறமையால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க, இந்த மாதிரி இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் மேடம் சொன்னாங்க, நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதை மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம முதல்ல நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யணும். அடுத்தவங்க செய்யலை, நான் செய்யலை, எனக்கு இது தெரியும் நான் செய்கிறேன், அவங்க செய்கிறாங்க செய்யலை, அது விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திறமையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து அடுத்தவங்க செய்வாங்க, அடுத்தவங்க பார்த்து ஒவ்வொருத்தராக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க செய்யலை நான் செய்யலைங்கிறத விட்டுட்டு நான் செய்கிறேன் நீங்கள் செய்யுங்க, செய்யலை அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு உறுதிமொழியாக எடுத்து நல்லா பண்ணணும். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருடைய சந்தோஷமும் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் நிறைய இது மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணணும், அதை நிறைய செய்யணும். அது எல்லாமே செய்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். சப்போர்ட்டிவாக இருக்கிறது எதுலன்னா பேசலாம், இங்கே வச்சு நீங்கள் கீழே இருந்து பேசிக்கலாம். யாராவது 2 பேர் பேசுறது வரீங்களா? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய திறமையை பற்றி நீங்கள் பேசினா போதும். யார் வருது? யாராவது 2 பேர். நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய திறமை, உங்களுடைய நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது. அங்கேருந்தே கூட பேசலாம், நீங்கள் இங்கே வந்து தான் பேசணும்னு இல்லை. வந்து தான் பேசணும்னு இல்லை. யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வச்சுருக்காங்க. கேமரா நீங்கள் அந்த பக்கம் திருப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேனி கேமரா அந்த பக்கம் திருப்பிடுங்க. இப்படி திருப்பி சரி. இங்கே ஆண்களில் யாராவது பேசுறீங்களா? யாராவது ஒருத்தர். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கடையில் வந்தது பரவாயில்ல. நான் எத்தனையோ இடத்துல வேலை செஞ்சுக்கிறேன், எனக்கு இங்கே பரவாயில்ல. மிக்க வணக்கம். என்ன சொல்லுறதுன்னு தெரியும். நான் எத்தனையோ இடத்துல ஹோட்டலில் வேலை போய்க்கிறேன், கம்பெனியும் வேலை போய்க்கிறேன். இங்கே வந்தது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பரவாயில்ல. எத்தனையோ ஓனர் போய் பார்த்துக்கிறேன். நான் இந்த ஓனர் மட்டும் இல்லை, எனக்கு கடவுள் மாதிரி தான். சாஃப்ட்வேர் கம்பெனி போயிருக்கிறேன், ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன், எல்லா இடத்துலையும் வேலை போயிருக்கிறேன் சார். ஆனால் இங்கே பரவாயில்ல, எனக்கு பெட்டராக இருக்குது. இன்னும் பரவாயில்ல, கொஞ்சம் கால் வலிக்குன்னா அது பரவாயில்ல. எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்குறாரு.
நெக்ஸ்ட் டைம் மிக்க வந்து நன்றி. கேமராவில் செலக்ட் மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நன்றி. அவருக்கு மார்க்கிங். நான் ரொம்ப அவர் கரெக்டாக சென்டர் தொழில் வச்சிருந்தேன். 15 ஆளுக்கு ஆள் கொடுத்து வேலை பார்த்து வாரம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதில் கஷ்டம் வந்துட்டு, கஷ்டம் வந்து நான் வீட்டு வேலைக்கு போய் நான் இட்லி வச்சு விற்று பூ விற்று எல்லா கஷ்டத்தையும் பார்த்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்க 33 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் முடிச்ச பிறகு நல்லா தான் இருந்தேன். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன். இந்த ஒரு வருஷத்துல நான் பண்ண சம்பாத்தியம் பண்ணிட்டேன். தொழில் வச்சு 15 ஆள் நடத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 10 கிலோ அரிசி சோறு பொங்கி 3 நேரம் சாப்பாடு எல்லாம் நிறுத்தி கொடுத்து நான் வந்திருக்கேன். வந்து எல்லா மக்களும் நல்லா என்னை வந்து யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. நீ அம்மா உன் இடத்துக்கு வந்தோம்மா நான் நல்லா இருக்கம்மா, நான் எல்லாரும் என்னென்னமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா. இன்னும் என்ன ஊருக்கு போனோம்னா இன்னாரா, இன்னும் பூங்கோதையா, இன்னார் மருமாளா, நீ இப்படி பாத்தியம்மா அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு ஒரு கஷ்டப்பட நான் வந்து இப்போதான் யோசிக்க எல்லா மக்களும் நல்லது செய்யறது தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம வீட்டு வேலை பார்த்து ஒரு அங்கேயும் கஷ்டப்பட்டேன். எனக்கு அங்கேயும் நிம்மதி கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தொழில் வச்சு நடத்துக்கிறது அவருக்கு நான் ஒரு கை கொடுத்து அவர் இப்போ கஷ்டப்பட அது நான் சரி கஷ்டப்படண்டாப்பா நம்ம 2 வருஷம் இங்கே இருப்போம். இருந்து நீங்களும் உழைங்க நானும் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணுவோம். பண்ணி 4 பேருக்கு முன்னால் நம்மளும் நிற்போம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளையும் கமல்குமார் இங்கே தான் வேலை பார்த்தான். இப்போ ஆடியில் வேலை பார்த்தான். சார் நான் கேசியராக தான் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். அவனுக்கு இப்போ நல்லா இருக்கான். ஏம்மா நீ அங்கே போய் இருமா, அவனுக்கு நல்லது நடக்குமா, நீ இருமா, நாங்கள் பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை, நீ இங்கே இருமா. இப்போ நான் 9 நாள் 10 நாளாவது நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கேன். நல்லா 3 நேரம் சாப்பாடு கிடைச்சிது எனக்கு. இதே எனக்கு போதும். எனக்கு வந்து கஷ்டமே தெரியல சார். எனக்கு நிம்மதி கிடைச்சது எனக்கு இங்கே வந்து தான். ஒரு வருஷம் அவ்வளோ ஒரு கஷ்டம். சாப்பாடு கூட கஷ்டப்பட்டேன். அவ்வளோ 15 பேர் சாப்பாடு கொடுத்தவா. இப்போ சாப்பாட்டுக்கு 1 நேரம் சாப்பாடுனா வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் நிலைமை ஆயிடுறேன். அவளோட ஒரு தொழில் நஷ்டப்பட்டது. இப்போ எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு சார். இந்த இடம் வந்து எனக்கு ஒரு தெய்வமா தெரியுது. எல்லா மக்களும் நல்ல இடம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நான் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், நீ போய் இரு, 6 மாசத்துக்கு ஒருக்க வான்னு சொன்னாரு. நான் வந்து இருக்கேன் சார். எல்லாருக்கும் நன்றி. என்ன போல கஷ்டம் யாரும் பட வேண்டாம். நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஸ்டேஜுக்கு கூடுறா. பின்னாடி யாராவது இருக்கீங்களா? ஹலோ, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன். 10 வருஷமாக வேலை செய்திருந்தேன். அதை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு நாள் வேலை செய்த உடனே எனக்கு ரொம்ப இதுவாக தெரிஞ்சிடுது. ஐயோ நம்ம 12 ஹவர் இருக்கணுமா, நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து இங்கே பார்த்தா எனக்கு இங்கே ரொம்ப நல்ல இதுவாக இருந்துச்சு. நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. நம்பிக்கை நாணயம் உண்மையாக இருந்தால் இங்கே எல்லாமே நல்லா இருக்கலாம். நான் வந்து 15 வருஷம் ஆகுது. இப்போ எவ்வளவோ கடை இம்ப்ரூவ் ஆகி எல்லாமே இருக்காங்க. நல்ல முன்னேற்றமாக இருக்குது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சொந்தம் பந்தம் இல்லைன்னா கூட இந்த கடை தான் நமக்கு எல்லாமே. நான் எங்கேயுமே போகிறது கிடையாது. கடை தான் முக்கியம், கடை தான் எல்லாமே. அதுமாதிரி என்ன மாதிரி எல்லாருமே இந்த கடையை நம்பி இருக்கணும். நம்ம இன்னைக்கு நாளைக்கு அங்கே அதிகமாக சம்பளம் தராங்க, இங்கே சம்பளம் தராங்கன்னு போகக்கூடாது. யாருமே போகக்கூடாது. இங்கே வந்து நம்பிக்கையாக இருந்தால் நம்மளுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. என்ன மாதிரி எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் கூட செய்யலாம். எனக்கு வயசானா கூட நான் இங்கே தான் இருப்பேன். நான் கண்டிப்பாக இருப்பேன். இனிமேல் என்னோட இது முயற்சியே இங்கே தான். எனக்கு நான் செக்யூரிட்டியாக இருக்கிறேன் 18 வருஷமாக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இப்போ கடைசியாக போஸ்ட் கொடுக்கும்போது இப்போ எங்கெங்கெல்லாம் லேக் இருக்கோ அந்த லேக்கோட தான் போஸ்ட் ஆகும் இல்லையா? நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்லேயே ரெக்கார்ட் ஆகுது. நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அது வந்து டைம் அது சில ஹார்ஸ் இருக்கும். அதையும் டிடெக்ட் பண்ணி காமிக்குமா இல்லை நம்ம மேனுவலாக பார்க்கணும். டைம் ஸ்டாம்ப் நோட் பண்ணி அந்த இடத்துல ட்ரிம் பண்ணி விட்டுருலாம். நான் குணசேகர், ரோட்டரியில் இருக்கேன். நான் கடலூர்லேருந்து வரேன். நான் கடலூர்லேருந்து வரேன். பேர் குணசேகரன். நான் கிட்டத்தட்ட 30 பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். ஒரு சின்ன ஒரு என்னன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கடலூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணவர் என்னோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கார். ஆஃப் பண்ணிக்கடா. அந்த மண்டபத்தை வந்து ரெனோவேட் பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, எல்லாம் ஒரு 15 லட்சம் ஆச்சுங்க அப்படின்னாங்க. 5 லட்சம் ஆகுது. அவ்வளோ பெரிய மண்டபம்
அதுக்கு வாடகை ரொம்ப கம்மியாக வாங்குறீங்களே, எல்லாம் 3.5 லட்சம் 4 லட்சம் வாங்குறாங்க. அதே மண்டபத்தை 60,000 கொடுக்குறாரு நான் ஏசி. எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? என்ன பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் இருந்தார். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னாங்க. நம்ம இடத்துல வந்து 1000 பேர் சாப்பிட்டு போகிறாங்க பாருங்க, அது நம்ம பரம்பரையை காக்கும், நம்ம ஜென்ரேஷனை காக்கும் அப்படின்னாங்க. யாரோ ஒருத்தங்க வந்து கல்யாண வீட்டில் கல்யாணம் பண்ணி அந்த மண்டபத்தில் பண்ணி சாப்பாடு அவங்க போட்டு போகிறாங்க. அவங்களுக்கே இந்த புண்ணியம் இந்த பலன் இருக்குன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக சரவணா ஸ்டோர் கடலூர்லேருந்து வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியோட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பெரியவங்க அண்ணாச்சியும் உங்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வைத்தி சார் வந்து எனக்கு ஒரு 4-5 வருஷம் முன்னால் எனக்கு ஒரு விசேஷத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம். அன்னிலேருந்து நான் டெய்லி அவருக்கு மெசேஜ் பண்ணுறது போகிறது எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அவர். ஆனால் யாரோ செலவு பண்ணி ஒரு 1000 பேர் கல்யாணம் பண்ணுற மண்டபத்தில் புண்ணியம் கிடைக்கும் போது சாப்பாடு போட்டு இங்கே வந்து பார்க்கும்போது தான் இதனுடைய பிரம்மாண்டம் என்னன்றது தெரியுது எனக்கு. இதனுடைய பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும். பெரியவங்க நேற்றுக்கு அவங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவங்களுடைய உழைப்பு எப்படியெல்லாம் இருந்திருக்கும். அவங்களும் இந்த விதை போட்டு வளர்ந்தவங்க தான். விருட்சமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 1000 பேர் 1500 பேருக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து அந்த அம்மா பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டேன். எத்தனை குடும்பங்களை வாழ வைக்கிறீங்க. இந்த பலன் உங்களுக்கு 7 ஜென்மம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் கதை இல்லைங்க, உண்மை. அவங்களுடைய பாரம்பரியம் பரம்பரை என்னமும் கடவுள் வந்து வாழ்த்து சொல்லிகிட்டே இருப்பார், கையை பிடிச்சி தூக்கிட்டே இருப்பார். என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அண்ணாச்சி மாதிரி குடும்பம் இன்னும் வரணும். நான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களும் அதான் சொன்னாங்க. பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிர்வாகங்க, சாதாரணம் இல்லை. நான் ஒரு 120 பேரை வச்சு சமாளிக்கிறேன், அதுக்கே கொஞ்சம் தடுமாறுவேன். இவ்வளோ பேரை வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து செய்கிறாங்க. மெயினாக சாப்பாடு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒரு 1000 பேருக்கு இத்தனை பிரான்ச்சு, அதெல்லாம் சும்மா போகாது. அவங்க வந்து நீடூழி வாழணும், அவங்களுடைய குடும்பம் மேலும் வளரணும். இந்த மாதிரி நிறைய வெளிநாடுகளில் நம்ம தமிழன், நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய புகழும் எல்லாமே அண்ணாச்சி மூலமாக இன்னும் வளரணும். நிறைய உலக அளவில் அவங்க வளர்ச்சி பெறணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப பேசுனா தெரியல, ஓகே, மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதே போல மேடம் நிறைய பேசினாங்க. அவர் என்ன பண்ணாரு, ராமன் என்ன பண்ணாரு, வாலிய கூப்பிட்டு ஹனுமனை அனுப்புனார். சீதை எப்படி இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி சீதை எப்படி இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது ஒரே வார்த்தை சொன்னார், கண்டேன் சீதையினர். எல்லாத்தையும் கண்டேன் சீதைன்னா எல்லாமே அவங்க நல்லா இருக்காங்க, எல்லாமே அதில் அடங்கி போச்சு. அந்த மாதிரி மேடம் 3/4 மணி நேரம் பேசினாங்க. சார் ஒரே வாரத்தில் ஒரு சொல்லி கரெக்டாக பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். உள்ளே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா 10 மணிலேருந்து நமக்கு அடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ப்ரைஸும் வின் பண்ணலாம். தேங்க்யூ.